ஒரு வகுப்பில் 2 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல பையன் இருக்கான். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனோட நண்பர் வந்து அவனுக்கு நல்ல இடத்துல பெரிய இடத்துல கல்யாணம் நடக்குது. நிறைய வரதட்சணை வருது. காரு பங்களாலாம் சும்மா கொடுக்குறாங்க. இதெல்லாம் இனாமாக வருது. இதே இவன் கூட இருக்கவன் பார்க்குறான். நம்ம கூட படித்தவன் நம்மளோட ஜாஸ்தி மார்க் வாங்க மாட்டான், நல்லா படிக்க மாட்டான். அவனுக்கு இவ்வளோ பொருளெல்லாம் வருது கல்யாணம் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒன்றும் வரலையே அப்படிங்கிற ஏக்கம் அவன் மனசில் வருது. இப்படி வர வர இதுலேயும் அந்த வரதட்சணைங்கிற கொடுமை வந்து மற்ற சமூகத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. அதாவது முன்னேறிய சமூகம் இல்லாத மற்ற சமூகத்துக்கும் பரவ ஆரம்பித்தது இதனால தான். நான் ஒரு தீர்ப்பில் எழுதினேன். அதாவது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு எழுதுகிறேன். டவுரி இஸ் நவ் prevalent due to education among the community. Dowry is prevalent in all communities thanks to education அப்படின்னு எழுதுகிறேன். அதாவது படித்து மக்கள் முன்னேறியதுனால இந்த டவுரிங்கிறது இப்போது எல்லா சமூகத்துக்கும் வந்துருச்சுன்னு நான் எழுதுகிறேன். ஆனால் டைப் பண்ணும் பொழுது நவ்வுன்னு நான் சொன்னது நாட்டுன்னு டைப் ஆயிடுச்சு. அது ஒரு புத்தகத்தில் எழுதினார், சார் நீங்கள் என்ன இப்படி எழுதியிருக்கிறீங்களே, நாட்டுன்னு எழுதியிருக்கீங்களே, நாட்டு நான் எழுதலையே, நவ்வுன்னு தான் நான் எழுதினேன் அப்படின்ற அவர்கிட்ட. இல்லை சார் நாட்டுன்னு தான் இருக்குது, நாங்கள் ஒரிஜினலில் பார்த்தோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரிஜினல் எடுத்து பார்த்தா நாட்டுன்னு தான் இருந்துச்சு. அது நான் நவ்வுன்னு சொன்னதை நாட்டுன்னு டைப் ஆயிடுச்சு. அதை கரெக்ட் பண்ணாமலே மேலோட்டமாக பார்க்காம விட்டுட்டேன். ஸோ நவ் ப்ரிவலண்ட் டியூ டு எஜுகேஷனுங்கிறது நாட் ப்ரிவலண்ட் டியூ டு எஜுகேஷன் ஜட்மெண்ட்டில் வந்துருச்சு. ஆனால் நவ்வுங்கிறது தான் உண்மை. நான் என்ன எழுதுனேன்னா, படித்தவங்க மத்தியில் தான் இந்த வரதட்சணை கொடுமை அதிகம், படிக்காதவன் மத்தியில் வரதட்சணை கொடுமை இல்லை. அவன் படிக்காதவன் வரதட்சணை கேட்குறது தன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்குன்னு நினைக்கிறான் படிக்காதவன். ஆனால் படித்தவனுக்கு வந்து தைரியம் போயிடுது. படித்தவனுக்கு தைரியம் கிடையாது. படித்தவனுக்கு எவ்வளோவெல்லாம் அதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ண முடியுமோ, எதிர்மறையாக நினைக்க முடியுமோ அதெல்லாம் நினைப்பான். நம்மளால் முன்னேறவே முடியாது. நமக்கு எதாவது பணம் வரலன்னா, வெளியிலேருந்து பணம் வர நம்மளால் முன்னேற முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் போயிடுது, தைரியம் போயிடுது. அதனால கல்யாணம் பண்ணுற இடத்துலேருந்து நிறையா பணம் வந்தால் நல்லது அப்படின்னு எதிர்பார்க்குறான். அப்படி வரும்போது இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது படித்ததுனால எல்லா சமூகத்துக்கும் பரவிடுச்சு. படிப்பு தான் இந்த இவ்வளோ பரவுனதுக்கு காரணம். கல்வி முன்னேற்றம் தான் வரதட்சணை கொடுமை பரவலானதுக்கு காரணன்றது என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு தீர்ப்பில் வந்துருச்சு.